உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் விழிப்புணர்வு நிலை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஜெய் குருதேவ். எக்ஸலன்ட். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். We are class apart. Never ever forget it. We are the torch bearers for the whole world. It becomes our responsibility to take care of ourselves and others and other creation for the knowledge part of it. இப்ப நாம திருக்குறள் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கோம். அது 133 அதிகாரங்களை கொண்டது, 1330 குறட்பாக்கள். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள் அப்படின்ட்டு ஔவையார் பிராட்டி பாராட்டி சொல்றாங்க திருக்குறளை பத்தி. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள். குறள் வெண்பா இருக்குது, சின்னது அதுதான். அப்படி ஒரு கடுகுக்குள்ள 7 கடலையும் புகுத்துற மாதிரி இத்தினூண்டு திருக்குறள்ல உலகத்தினுடைய நீதிமுறைகள் ஏன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆக திருக்குறள் நம்முடைய தமிழ் மறை, தமிழ் வேதம் சொல்லலாம், தப்பே கிடையாது. இது பார்த்ததாம இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 வகையான பிரிவுகளை உடையது. அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், பொருட்பால்ல உங்களுக்கு மொத்தமா பொருட்பால்ல 130 அதிகாரங்கள், காமத்துப்பால்ல 25 அதிகாரங்கள். ஆக 133 அதிகாரங்களை கொண்டது இந்த திருக்குறள். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அறத்துப்பால் தான். எப்படி பகவத்கீதையில சாங்கிய யோகம் தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அர்ஜுன விஷாத யோகம், அவன் புலம்புறது. அதுக்கு அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா முழுமையாக சாங்கிய யோகத்துல நீ மனுஷனை பிறந்து என்ன பண்ணணும்னு சொல்லிடுற. அது போல இந்த 133 அதிகாரங்கள்லயும் திருவள்ளுவர் நாயனார் என்ன பண்றாருன்னா அறத்துப்பால், அந்த அறத்துப்பால்லயே மொத்தத்தையும் கொடுத்துடுறாரு. நீ இதை பண்ணா போறோம். பொருட்பால், இன்பத்துப்பால் தெரிஞ்ச மாதிரி அப்படி சொல்லிடுறார். ஆக இந்த அறத்துப்பால் 38 அதிகாரங்களை கொண்டார். பாயிரவியல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். ஆக மொத்தம் 38. இதுல முக்கியமானது இல்லறவியலை பத்தி நான் பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டில இருக்கும். துறவியல் மீது துறவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். பாயிர இயல் என்பது எதற்காக இந்த திருக்குறள் எழுதப்படுற கருத்து என்ன, ஊழியல் எப்படி நம்முடைய விதி என்பது நம்மை நடத்தி செல்கிறது என்பது கடைசியில் ஒரே அதிகாரத்தில் எல்லாத்தையும் வச்சிருப்பார். ஆக முக்கியமாக நாம போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இல்லறவியல் 20 அதிகாரம். அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஒரு சின்ன நோட் புக்கில் நோட் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இருக்கு இருக்கு இருக்கு. உங்களுக்குள்ள உங்களுடைய மனசாட்சி சொன்னால் நீங்கள் தான் கடவுள், நாம் தான் கடவுள். அதுக்காக டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். எப்படி சுதர்சன கிரியை தொடர்ந்து பண்றப்ப நமக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் தெரியறதோ அது போல இதுல சொல்லக்கூடிய எல்லா விதமான திருவள்ளுவர் நாயனாருடைய கருத்துக்களை நாம் பின்பற்ற தானாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைமையானது தன்னை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நாம பொறையுடைமை, அறத்துப்பால் இல்லறவியல்ல 12வது அதிகாரம். பொறையுடைமை, பொறுமை வேணும் வாழ்க்கையில். திருவள்ளுவர் முக்கியமா சொல்ல பொறுமை வேணுயா. ஏன்னு கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, ஏங்க ரொம்ப அவசரமா தேவைப்படுது, இந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துருக்கேன், குழந்தை 2 நாளா கல்லுக்குள்ள இருமிட்டு இருக்கான். ஒரு அம்மா கேட்கிறார், தனக்காக கேட்கிறார், என்னுடைய பையனுக்காக, அவன் ஸ்கூலுக்கு போகணுமே, இப்படி இருமிட்டு இருக்கானே, அந்த கன்சர்ன். அத நீங்க கேக்குறீங்க. அந்த அம்மாவுடைய தனித்தன்மை என்ன? தாய்மை. தன்னுடைய பையன் நல்லா இருக்கணும், பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர. நீங்க காலையில காஃபி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க சேர்ல உட்காந்து.
மணி வந்து ஒரு 7:30 மணி 8 மணி வச்சு இதே டைம் வச்சு இதை நேற்றே சொல்லியிருக்க கூடாதா? நேற்று சாயங்காலத்துல வீட்டுல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், சொல்லியிருந்தேன் நேற்று வாங்கி தொலைச்சிருப்பேனே, இப்பதான் சொல்லணுமா? இன்னும் மெடிக்கல் ஷாப்பு போகணும், கேட்கணும், வாங்கிட்டு வரணும், நான் எப்போ ஆபீஸுக்கு கிளம்புறது அப்படின்னு நீங்க வெடிக்கிறீங்க. ஸோ யூ இன்ஸ்டெட் ஆஃப் இன்டராக்டிங் யூ ஆர் ரியாக்டிங். அப்ப என்ன ஆகுது? எனக்காக கேட்கறேன், எக்கேடோ கெட்டுப்போம் கேட்கறாங்க. ஸோ யுவர் பிராணா லெவல் கோஸ் டவுன். அதனால பொறுமைங்கிறத அந்த அம்மா எதுக்காக கேட்கறாங்க? ஏன் ஒய்ஃப் கேட்கறா அப்படி? ஒரு குழந்தைக்காக. அதுக்கு என்ன நியூஸ் பேப்பர் தலைமொழிக்கு ஒன்றும் போயிடாது, பேப்பர் வச்சுட்டு போய் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு சந்தோஷம். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இட் செல்ஃப் வில் செட்டரைட் திங்ஸ். ஐ எம் டாக்கிங் ப்ராக்டிக்கல். மனுஷன் கட்டுறதே வாயால தான். வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் போட்டுக்கோங்க. சாப்பாடு தொடங்கி பேச்சிலிருந்து எல்லாம் வாயில தான் வருது. நல்லா வாயில பேசிடுவேன், பேசக்கூடாது, பேச நல்லது. ஆக இந்த பொறையுடைமை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. ஒரு மண்வெட்டியில, கடப்பாறையில, டிராக்டர்ல, போர்வெலுக்காக பூமி தாய தொலை போடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, அகழறாங்க. இருந்தாலும் பூமி தாய் தன்னுடைய பிள்ளைகள் தானே என்று பொறுத்து கொண்டு ஒருவருடைய வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையுமே உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பூமி தாயில நம்ம இல்ல, பூமி தாய் சுழற்சியில நம்ம நிக்க முடியாது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தன்னுடைய குழந்தைய அணைச்சிக்கிட்டே இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஆக அகழ்வாரை தாங்கும், தன்னை மண்வெட்டியால வெட்டி கடப்பாறையால கூட்டி டிராக்டர்ல எழுதா கூட அவர்களுடைய தன் குழந்தைகளுக்கு வேண்டிய பொருள்களை உற்பத்தி செய்து அவர்களை தன் மடியில் தாங்கி இருப்பதை போல ஒரு மனிதனுக்கு பொறுமை என்பது அவசியம். பொறுமை. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க, குருஜி ரொம்ப அழகா சொல்வார், த ஆர்ட் ஆஃப் லிசனிங். த ஆர்ட் ஆஃப் லிசனிங். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றார், எதுக்காக பேசுறார், அவர் எது கருத்தை கேட்கணும். அவர் பேச ஆரம்பித்த மட்டும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு அர்த்தமாயிட்டோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பொறுமை. எப்படி பூமி தாய் பொறுமையாக இருக்கிறாளோ அதை போல மற்றவங்க சொல்றச்ச அந்த பொறுமையை கேட்கணும். ஒரு நாள் நீங்க உங்க கருத்தை சொல்லி இருக்கலாம், உங்க அலுவலகத்திலேயோ இந்த சமுதாயத்திலேயோ, இப்படி பண்ணா நல்லா இருக்கு, பெருசா சொல்ல வந்துட்டாருப்பா, இவர் தான் அப்படியே இந்தியாவை தூக்கி நிறுத்துறாரையோ, போய் அவன் வழியை பார்க்கறது. ஆக அப்போ உங்களுக்கு வருத்தப்படும், நான் நல்லதானே சொல்றேன், ஏன் இப்படி தூக்கி போடுறாங்க அன்ட்டு, ஏயா உனக்கு நல்லதானே சொல்றேன் நானு, கேட்டு தொலைக்கப்படாதையோ, போயா வழியை பார்த்துட்டு போயா. ஆரணப்பட்ட மகாத்மா காந்தி ஒண்ணும் பண்ணல, இவர் சொல்ல வந்துட்டாரு போயா என்றப்ப தேர் யூ ஒன்ஸ் அகைன் ரியாக்ட். சொல்ல வந்தீங்களா, ஊதல சங்க ஊதிட்டு போயிட்டே இருக்கு. நான் இப்பவுமே சொல்லுவேன், ஆர்ட் அப்படிங்க வாங்க, ஆர்ட் அப்படின்னு கெஞ்சாதீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சுதர்ஷ்டக தெரிஞ்சுக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்ப்ரெட் தி மெசேஜ். ஊதல சங்க ஊதுங்க, கேட்டு வந்து உருப்படட்டும், உருப்பாக 2-10 ஜென்மம் எடுக்கட்டும். மூக்கி சிந்தி செட்டியன் சிந்தி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு பதங்களை பெத்து போட்டு அவங்க கல்யாணம் காட்சின்னு வாழ்க்கையே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வெத்துவேன். இது ஒண்ணுமே இல்லை. மனித வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஜீரோ. யோசிச்சு பாருங்க, இட்ஸ் எம்டி. என்னைக்கு நீங்க முழுமையா நிம்மதியா இருக்கீங்க? அங்கதான் ரமண மகரிஷி வர்றார். கர்த்தனது ஆணையால் உந்திப்பற கர்மம் பயன் தரவு. கர்மம் கடவுளை உந்திப்போம். ஆக கர்மாவலையே நம்ம கழிச்சுட்டு இருக்கோம். காலையில் என்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருந்திருக்க மாட்டேன். அப்பேற்பட்ட அந்த உடம்ப சம்பந்தம் என்னத்தை கண்டனம், ஐயோ போயா. அந்த நிலைமை போறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரும். வர்றதுக்கு முன்னாடியே தாங்கிக்கிறது. அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு, பொறுமையோடு இருக்கியா, நீ சொல்ல வந்த கருத்து சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு, வெடிக்காது. அப்படி இருந்து என்ன, உனக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, உன்னுடைய பிராண சக்தி குறையாது. 2வது குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்மை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்மை. ஒருத்தர் நம்ம எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் வடிவேல ஸ்டார்ட் பண்ணுமா, அது போல நம்ம எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் குத்திதான் இருக்காங்க. சரி, அவனுக்கு தெரிஞ்சது அவளுக்கு தான், என்ன பண்ணி தொலைக்க. நிறைய ஃபேமிலியில பாக்குறோம், அம்மாவை கண்ணாபுரான்னு பையன் திட்டிட்டு இருப்போம், ஒரு 10 ரூபாய் கூட வழி இல்லை, என்னத்த எதுக்கு நான் பெத்து போட்டேன், நான் எப்படி காலேஜுக்கு போறது, பஸ்ல விளங்கிட்டு போயிட்டு இருக்கேன்,
பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, கேன்டீன்ல ஒரு டீ கூட குடிக்க முடியல. நம்ம பொறுமையை கேட்டு இந்த பையன் கஷ்டம் என்ன பண்றதுடா கடவுள். சரி கண்ணு நாளைக்கு கொடுக்குறேன்டாம்பா. இந்த 2 அம்மாவை திட்டு காலேஜுக்கு போவோம். பல பேரோட கவுன்சிலிங் பண்ண. ஆக அந்த அம்மா அதை மனசுல வச்சுக்கல. அதனை மறத்தல் அதனினும் நன்று. அவன் பேசிட்டான்ட்டு வருத்தப்பட்டா என்னுடைய பிராண சக்தி தான் குறையும். அவன் சின்ன பையன், அவன் உலகத்தை பத்தி தெரியாது, இப்பதான் காலேஜுக்கு போயிருக்கு, அவன் கத்துப்பான். ஆக பொறுத்தல் இறப்பினை என்றும், ஒருத்தன் அவமதித்த போது கூட அதனை மறத்தல் அதனிடம் நன்று. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஃபர்கெட்டிங் இஸ் பெட்டர் than forgiving. ஒருத்தரை மன்னிக்கிறப்பங்கிறப்ப நீ ஏதோ பெரிய சிம்மாசனத்தை உட்காந்துக்கிண்டு சரிப்பா விட்டப்பா மறந்துடப்பா விட்டுடுப்பா இதை பண்ணின ஏதோ நீ ராஜாவாகும், நீ மன்னிக்கிறவரோட ஒரு குற்றவாளியோ நிக்க வைக்கிற கிடையாது. ஃபர்கெட்டிங். குருஜி ரொம்ப அழகா சொல்வார், இட் ஹேப்பன் நடந்துடுச்சு. there is no action replay. குருஜி சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. எல்லா வேதங்களையும் திருக்குறள 5 பிரின்சிபல் நடக்குது, நடந்துடுச்சு. there is no action replay. it happened. நெக்ஸ்ட் வாங்க, சோ வாட், இதான் நடந்துச்சு. இப்ப என்ன பெருசாயிடுச்சு, அந்த சோ வாட்டுங்கிறப்ப ஒரு தனி தைரியம் வரும், மனசுக்கு நிம்மதி வரும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி ஃபைன், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன? அதுதான் இங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், பொறுத்தல் இறப்பினை என்றும். தன்னை ஒருத்தர் சாவடிக்கிற அளவுக்கு திட்டு திட்டு திட்டி அவமதிச்சா கூட அதனை மறத்தல் அதனினும் நன்று. அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தான். நிறைய இடத்துல பாருங்க, தப்பே கிடையாது, தயவு செஞ்சு அப்ளை பண்ணிப்பாரு. சிவனே எனக்கு பல முறை நடந்திருக்கு. சிவனே நான் வச்சிருக்கிற ஒரு ஸ்கூட்டி எங்கேயோ போய் கவுன்சிலிங்கோ ஏதோ ஒரு யோகா ஃபாலோ அப்போ எடுத்துட்டு வர்றேன், கிரியா ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். அதான் சென்னையில பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்களே, பாதி நிலம் சென்னை மெட்ரோ ரயில் போயிடுச்சு, மிச்சம் மீதி இருக்கிறது இந்த ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் போயிடுச்சு. மிஞ்சி இருக்கிற ஒரு அரைக்கால் வாசி ரோட்ல நம்ம லெப்ட்ல எக்ஸ்ட்ரீம்ல நின்று இருக்கேன் ஒரு சிக்னல்ல. பின்னாடி எம்டிசி பஸ், போக்குவரத்து கழகம். சார் ஓரமா போங்க, எங்க ஓரமா போங்க, பள்ளத்துல விழணும். நான் திரும்பி மேல பாக்குறேன், சார் எங்க போறது, போங்க சார். நான் சொல்றேன் ரெட் சிக்னல். அடுத்தது யோ போயா, நல்லா காதுல கேக்குது. முதல்ல நகர்ந்து சாருன்னா, அடுத்தது போங்க சாருக்குறா. நானும் பொறுமையா சொல்றேன், பள்ளம் இருக்கியா, ரெட் சிக்னல்யா, புடிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் தீட்டிடுவான். எல்லாம் போயிட்டு என்னையா பண்றதுன்னு. அடுத்தது அவ்வளவுதான், யோ போயா. நான் போனா டிராபிக் போலீஸ் பிடிச்சிக்கும். ஆனா டவுன் பஸ் கார்பரேஷன் பஸ் போனா பிடிக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. எந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகுது ரெட் சிக்னல்ல பாத்திருக்கேன், சைன்னு போயிட்டு இருப்பான் கார்பரேஷன் பஸ், போக்குவரத்து கழகம், கட்ட மாட்டார். நீங்க கொஞ்சம் போனீங்கன்னா, சார் என்ன சார் பார்த்தா பட்சமாக இருக்கிறீங்க, நீங்களே இப்படி செஞ்சா எப்படி சார்? சோ அந்த இக்கட்டான நிலையில நீங்க உங்களதான் நொந்துக்கணும். சரி வந்தாச்சு என்ன பண்றது, அவன் திட்டத்தையும் வாங்கிட்டு கிரீன் சிக்னல் வந்த உடனே அவருக்கு மரியாதையா வழி பார்க்க விட்டுட்டு நம்ம போகணும். அதனை மறத்தினன் என்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவன் காலையில யார்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டானோ, அவன் பொண்டாட்டி கண்ணாபுரம் திட்டி இருக்கலாம், நீ எல்லாம் உன்னை எதியா, நீ எல்லாம் ஆம்பளான்னு இருக்க, உன்னை கட்டிட்டு என்னத்தை கண்டன் நானு, என்ன கொட்டுற கொண்டாந்து குடிச்சு தொலைக்கிற, உன்னை வச்சுட்டு நான் குப்பையை கொட்டுறேன் திட்டிருப்பா. அது மனசுலயே இருந்துட்டு இருக்கும் அவனுக்கு. நம்மளை பார்த்தா அவன் பொண்டாட்டி மாதிரி இருக்கும், அவன் பொண்டாட்டி திட்டுறத நம்மளை திட்டி தொலைக்கிறான். தட்ஸ் ஆல். everything is a cyclic order. மண் புத்தி சித்தம் அகங்காரம், அவ்வளவுதான். கன்ஃபியூசஸ் டு தட். யாரையும் வேணும் திட்டல, அந்த பஸ் டிரைவர் தன்னை வேணும் திட்டல. என்ன அவனுக்கு காலையில் எங்கேயோ வாங்கி கட்டியிருக்கான். அவங்க டெப்போ மேனேஜர் சொல்லியிருக்கலாம், என்னையா ஓட்டுற வண்டியை லோடான்னு வச்சிருக்கிற. சோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த 2 குறள், அடுத்த குறள் வேணும் அப்புறம் பாத்துக்கலாம். இது யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பொறுமையா இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் தானா தீரும். பிராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ரீசெண்டா நடந்த முன்னே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு டாக்டர், பெரிய ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் எ வெரி பிக் கார்பரேட், அவங்க ஒய்ஃபு, நான் 2 பேருக்கு நான் அப்பா தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வர்றார், சார் கொஞ்சம் சொல்லுங்க என் ஒய்ஃபுக்கு, அவங்க அண்ணா பொண்ணு கல்யாணம் மதுரையில,
நான் வரமாட்டேன் சொல்றேன். அவங்க அண்ணா கல்யாணத்துக்கு இப்ப பொண்ணு கல்யாணத்துக்கு வரமாட்டேன். என்ன சார் பண்றது? நாளைக்கு ஒருத்தர் பாத்துக்க வேண்டாமா? எனக்கு பொண்ணு இருக்கா. நான் சொன்னேன், என்னம்மா என்னாச்சு? ஜி இவ்வளவு தூரம் வந்தா எங்க அண்ணன் சென்னைக்கு, எல்லாருக்கும் நேர்ல போய் பத்திரிகை வச்சா, கூட பிறந்த தங்க நானு, எனக்கு பத்திரிகை வைக்க தெரியல, அப்படியே போயிட்டா. நான் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். நான் சொன்னது, பார் என் மேல உனக்கு மரியாதை இருக்கா இல்லையா? இருக்குது சார், சொல்லுங்க, எனக்கு அப்பா மாதிரி. சரி, என் வார்த்தை கட்டுப்படுறேன். சரி, ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வா. ஒன்னும் பண்ணாத, நேரா போ, அக்ஷதை போடு. குழந்தைங்க அவங்க என்ன பண்ணாங்க? சிவபார்வதி மாதிரி கல்யாணத்தை அட்டென்ட் பண்றது ஒரு ஃபேவர் கிடையாது, நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இட்ஸ் அ ப்ராமிஸ். அக்னி சாட்சியா ஒரு ஆண்மையும் பெண்மையும் தேர்வச்சு அது அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இதெல்லாம் ஹையர் லெவல் தான் தெரியணும். அங்க ஆவாகன தேவன் சாட்சி பூதம் அக்னி தேவன். அக்னி எல்லாத்தையும் பூசிக்கிடும். நீ நானு அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் பார்க்காது. அதன் சாட்சியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். சப்தாபதி அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்றது, யூ ஆர் நாட் டூயிங் எ ஃபேவர், யூ ஆர் பிளெஸ்ட் டு அட்டென்ட். இன்னைக்கு சொல்றேன், நெவர் மிஸ். யாராச்சும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு மிஸ் பண்ணாதீங்க, போகும். போயிட்டு அந்த பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஃபேவர் பண்ணல, யூ ஆர் பீயிங் ரினியூட் அண்ட் ரெஜுவனேட்டட். உங்க பிராண பிரிம்மிங்கா இருக்கும் அந்த சந்தோஷமான வைப்ரேஷன்ஸ். நான் சொன்னேன், சரிப்பா உங்களுக்காக போயிட்டு வரேன் நானு. ஆனா இவர் ஒரு பட்டுப்பட வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பிராக்டிக்கலுங்க. அந்த பொண்ணு அப்ப இவர் ஒரு பட்டுப்பட வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஐயோ வாங்கி கொடுயா, சரி சார். போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு 3வது நாள் கட்டி பிடிச்சிக்கிட்டு காலை விழுந்து நமஸ்காரம் பண்றோம். அப்பா என்னை காப்பாத்திட்டீங்க, நீங்க எனக்கு புத்தி வந்தது. நாங்க 2 பேரும் கல்யாண மண்டபத்துக்கு போறோம். எங்க அண்ணன் மேடையில இருந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. தங்கமே, நான் வீட்டுக்கு வந்து கூப்பிடாட்டி கூட தேவதை மாதிரி வந்தேடியுமா, நான் கொடுத்து வச்சிருக்கேன், என் குலதெய்வமே நீ தான் பண்ணிட்டு. ஒண்ணுமே புரியல. கண்ணு சென்னைக்கு வந்தேன் நானு. திடீர்னு ஒரே ஃபீவர், ஜுரம், சளி. எங்க நான் வந்து மத்த இப்ப வேற டெங்கு சொல்றாங்க. அதுலதான் பத்திரிகை வைக்காம நேரா வந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். இப்படியே போயிடுச்சுடா. ஆனா எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம கல்யாணத்து வந்தேடு தாஜாத்தேன்ட்டு என் அண்ணா கூடவே வச்சுட்டு அணைச்சிட்டு இருந்தாருப்பா. அந்த அன்புக்கும் சுகத்துக்கும் எல்லையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்க. அதுதான் சொன்ன. நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் மனத்தால் ஆக்கப்பட்டவர்கள், உணர்வுகளால் ஆக்கப்பட்டவர்கள். நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கலாம், do not see intention behind others' mistake. மற்றவருடைய தவறுகளுக்கு காரண காரியம் கற்பிக்காது. குருஜி சொன்னது ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதை காப்பாத்திட்டீங்க, அதுதான் பொறுமை. இந்த பிறவில அம்மா பையனா பிறந்திருக்கும், இல்லாட்டி அப்பா பையனா பிறந்திருக்கும், அண்ணன் தங்கையா பிறந்திருக்கும், கணவன் மனைவியா இருக்கும். அடுத்த பிறவி தெரியாது. இப்பிறவி போய் நீ எப்பிறவி வாய்க்குமோ அறியேன்னா, இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கணும். அது பொறுமை என்பது மிக மிக அவசியம். அது இந்த அற்புதமான பொறையுடைமைங்கிறது 10 அதிகாரம் நான் சொல்லியிருக்கேன். இந்த திருக்குறள் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன இதை இன்னைக்கு எடுத்து புக் எடுத்துப்பார். பொறையுடைமை, அறத்துப்பால். அறத்துப்பால்ல 12வது அதிகாரம் பொறையுடைமை. பொறையுடைமைனா பொறுமை காத்து. எப்படி பொறுமையாக ஒருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் என்ன இருக்குன்னு யோசிக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பேசுறதாலும் சரி, நம்ம நினைப்பு சரி, நம்முடைய நினைவுகள், வார்த்தைகள், செயல்கள் 3மே பொறுமையை அடிப்படையாக இருக்கணும்னா வாழ்க்கையில 99% பிரச்சனைகள் இல்லை. அதுக்குத்தான் ஒரு அம்மா ஆயிடுறேன். ஆக ஃபாலோ பண்ணுங்க. அந்த இந்த திருக்குறளை நான் சொன்னேன் படிங்க. இல்லையா, மெனக்கெட்டு திருக்குறள் அறத்துப்பால் முழுசா கிளாஸ் எடுத்திருக்கேன். அருணுக்கு தெரியும். 48 வாரம் எடுத்திருக்கேன் கோர்ஸ். அதை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொறுமை இருந்ததுன்னா பாருங்க. ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு நாள் பல சித்திரங்கள் பாடல்கள் கோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க பொறுமை என்பது மிக அவசியம். பொறுமை என்பது உங்களுக்கும் பொறுமை வேணும். பொறுமை வேணும். சுதர்சன கிரியா பண்ணிட்டு அடுத்த வாரம் வராரு ஒருத்தர், சார் சுதர்சன கிரியா பண்ண தலைவலி எல்லாம் போயிடும் சொன்னீங்க, தலைவலி எப்படி இருக்கு சார், எப்ப சார் போகும்? நான் சொன்னேன், கண்ணு பார், எனக்கு என்ன குருஜி சொன்னாரோ மனசார சொல்றேன். ஏய்யா, இட்லி நீ மாவு வார்த்து இட்லி குண்டாவில் வைக்கிறேன், வேக வேண்டாமா? அரிசியை நீ ரைஸ் குக்கர்ல வைக்கிற, அது சாதமாக வேண்டாமா? ஏன் சேர்ந்து ஒரு வாரம் கூட மந்திரத்திலே மாக காகம். அப்ப எப்ப சார் போகும்?
தெரியாது. அது எதுக்கு சார் நான் சுதர்ஷனை பண்ணணும்? எனக்கு பண்ண நல்லது நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு கிடைச்ச நல்லதை ஷேர் பண்ணிட்டேன், பண்ணின்னு பொறுமையா பண்ணாதான் தெரியும். அவங்க பட்டாதான் தெரியும். சத்து தீர்க்க நைரந்தரிய சத்கார சேவிதா திருட்ட பூமி. நான் சொல்ல பத்தஞ்சலி சொல்ற, இன்னைக்கு நாளைக்குன்னு பார்க்காத, பண்ணிட்டே இரு. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் இதை சொன்னா அவன் கோவிச்சுப்பான். எதுக்கு சார் நான் பண்ணணும்? இதை பாரு, கூடி சீக்கிரமே போயிடும்பா. அனுபவத்துல பல பேரை பார்த்துட்டு இருக்கேன். இந்த 2 வாரம் 48 நாள் பண்ண, அதுக்கப்புறம் என்ன பார். அப்படியா சார்? ஆமா. இப்ப எத்தனை நாள்? இந்த நாள் 7 நாள் கணக்கு வைக்காத, கொஸ்டின் பண்ணிட்டேன். நாளையில இருந்து 48 நாள்ல 48 நாள் ஆகுது. ஆமா, போன வாரம் நடந்தது. 48 நாளா சார்? 48 நாள் பெருசா இருக்கு அவனுக்கு. அப்படியே ஷார்ட் கிரியா எப்படியா பண்றது? அவருக்குள்ள கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய. பண்ணா அவனுக்கு நல்லது. தலைவலி போனோமா வேணாமா? ஆமா போனோம். பண்ணு. சரி சார் போயிருக்கேன், நாளைக்கு பாலம் ஒப்பந்து போய்ப்பான். நான் கேட்பேன், எப்படி பாருங்க? அவன் யோசிச்சு பார்ப்பான். போட்டு பார்க்கறது இதெல்லாம் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். ஆக பொறுமை காத்தல் வாழ்க்கையினுடைய இன்றியமையாத அம்சம். அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 99.99% பிரச்சனையை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அதை மறக்காதீங்க. உங்க பிராண சக்தி குறையாது. மற்றவன் லவோ அடிச்சுட்டா கூட நீங்க ஒரு ஸ்மைலோட இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. இன்னும் திடீர்னு பிரீத்தம் மேல ஸ்டார்ஸ் எல்லாம் பறக்குது அப்படின்னு தெரியலையே. ஸ்டார்ஸ் அது பாருங்க, அவருக்கு பின்னாடி. ஆமா, ஃபைன். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Have a great day. Thank you, sir.